வணக்கம் நண்பர்களே. இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இந்த சைடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுத்திருக்காங்க, இந்த சைடு அதனுடைய பொருளடக்கம் கொடுத்திருக்காங்க. 91வது சட்ட திருத்தம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அமைச்சர்கள் குழுவில் பிரதமர் உட்பட மக்களவை உறுப்பினர்களில் 15 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது. இதுதான் 91வது திருத்த சட்டத்துல சொல்லியிருப்பாங்க. 102வது திருத்த சட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு தகுதிநிலை வழங்குகிறது. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க, பேக்வர்டு கமிஷன்ஸ் அந்த இதற்கு. 105வது திருத்த சட்டம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினரை கண்டறிந்து குறிப்பிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. அது 105ல சொல்லியிருப்பாங்க. 106வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மக்களவையில் பெண்களுக்கு 1/3 இடங்கள் வழங்கப்படும். அதுதான் 106வதா கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல பொருளடக்கமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிற நம்முடைய வெரண்டரிஸ் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.